என் அன்பு தங்கமே, உன்னை தேடி வருகின்ற உதவியை ஒருபோதும் விட்டுவிடாதே. உனக்கான உதவியோடு ஒரு ஆண் உன்னை தேடி வரப்போகின்றார். இவர் யார்? இவர் தானாக உன்னை தேடி வந்து உதவி செய்ய வேண்டியதற்கான காரணம் என்ன? அதுவும் குறிப்பாக நாளை இவர் உன் வாழ்க்கையில் வருவதற்கான சூழ்நிலை என்னவென்று உன் அம்மா உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, என்ன நடந்தாலும், இந்த வாழ்க்கையில் எந்த விஷயங்கள் இருந்தாலும் அவை அத்தனையிலும் உனக்கான மகிழ்ச்சியை ஒரு சேர உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்க எப்பொழுதும் உன் அம்மா நான் தயாராக இருக்கின்ற நொடிப்பொழுதில் உனக்கு வேண்டிய எல்லா சந்தர்ப்பங்களையும் நான் உன் வசமாக்கி கொடுக்க வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதற்கும் கலங்காமல், எந்த சூழ்நிலையிலும் வருந்தாமல், உன்னோடு எப்பொழுதும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் இனி எல்லாமுமாக உனக்கு வேண்டியதை நடத்திட உன் அம்மா நான் வந்திடுவேன் அல்லவா? இத்தனை நாளும் என் பிள்ளை பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும். இத்தனை நாளும் என் பிள்ளை பட்ட வேதனைகள் எல்லாம் போதும். அத்தனைக்குமான தீர்வு உனக்கு இந்த தாயிடம் இருந்து கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது. அத்தனைக்குமான உண்மைகளை நீ என்னிடத்தில் இருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய கால நேரம் உனக்கு கைகூடி வந்து விட்டது. உன்னை தொடர்கின்ற இந்த மாற்றங்களையும் உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த உண்மைகளையும் எப்பொழுதுமே நீ கவனமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். உனக்காக எந்த நொடியிலும் நான் வருவேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ளும் பொழுது அம்மா சொல்கின்ற ஒவ்வொரு காரணங்களுக்கும் அர்த்தம் உனக்கு புரியும். வராகி உன்னை தேடி வந்து உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்களுக்கான உண்மைகளும் உனக்கு புரியும். என்னவென்றும் ஏதுவென்றும் கண்டு இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சரிபடுத்தி கொள்ள வேண்டிய நேரம் இது. இனி எந்த இடத்திலும் உன் வாழ்க்கையை நீ விட்டு விடாதே. எந்த இடத்திலும் உன்னுடைய உண்மைகளை நீ தொலைத்து விடாதே. உனக்கு நான் கொடுப்பது ஒவ்வொன்றும் இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளை எல்லாம் உன் வசமாக்கி தருவதற்கானது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அத்தனையிலும் இந்த மாற்றங்களை நீ உணர்வதற்கானது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய சூழ்நிலைகளை எல்லாம் நான் அறிவேன். இந்த நிலைகள் எல்லாம் உனக்கு இந்த வாழ்க்கையில் என்ன கொடுத்திருக்கிறது என்பதனையும் நான் அறிவேன். அம்மா நினைத்தது போல உன் வாழ்க்கையில் மிக பெரிய அதிசயங்களை எல்லாம் நடத்திவிட வேண்டும் அல்லவா? நான் யோசிப்பது போல இந்த வாழ்க்கையில் அத்தனை சந்தோஷங்களும் உன்னை தொடர வேண்டும் அல்லவா? அப்படியானால் எல்லா நிலைகளையும் தெரிந்து புரிந்து என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உன்னுடைய வெற்றிகளை நீ உணர்ந்து விட்டால் அது போதும். நல்லது எல்லாம் உனக்கு நன்மைகளையும், இந்த வாழ்க்கையில் உள்ளது எல்லாம் உனக்கான உண்மைகளையும் எடுத்துச் சொல்ல வேண்டும். கலங்காமல் நின்றால் உன் வெற்றியை நீ உறுதி செய்திடுவாய். தயங்காமல் நின்றால் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற அத்தனை மாற்றங்களையும் நீ என்னவென்று நிலையாக புரிந்து கொள்வாய். நம்பிக்கையோடு எதையும் செய்ய நினைக்கும் இந்த வாழ்க்கையை நீ உனக்கு நன்மைகளை எடுத்துச் சொல்லாமல் போய்விடுமா என்ன? நன்மைகளை எல்லாம் உனக்கு நிறைவாக நான் எடுத்துச் சொல்ல வேண்டி வருகிறேன். இனி எந்த காலத்திலும் எதையும் நினைத்து என் பிள்ளை கலங்காதே. உனக்காக நான் வருகின்ற இந்த நேரத்தில் உன்னை தொடர்கின்ற இந்த சந்தோஷங்களை நீ முழுமையாக ஏற்றுக்கொண்டால் அது போதும். எதையுமே நீ முழுமையாக புரிந்து கொண்டால் அது போதும். உன்னை ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு நான் கொண்டு வந்து விடுவேன் என்று சொன்ன வாக்குறுதிகள் ஒவ்வொன்றையும் நான் நிறைவேற்றி தர வந்திருக்கின்றேன். இத்தனை காலம் என் பிள்ளை இழந்தது எல்லாம் போதும் அல்லவா? இனியும் இந்த வாழ்க்கையில் எதையும் இழப்பதற்கு நீ துணிந்து விடாதே. உன்னை தொடர்கின்ற மாற்றங்களும் உன்னை தொடர்கின்ற விஷயங்களும் இனி உனக்கு வேண்டியபடியான உண்மைகளை நடத்தி தரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்பார்த்திடாத அளவிற்கு மிகப்பெரிய வெற்றிகளை எல்லாம் நீ பெற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திட்ட உண்மைகளை எல்லாம் நீ நிச்சயமாக மீண்டும் மீண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டிய தருணமும் உனக்கு வந்துவிட்டது. இனி என்னவாகும் என்றாலும் ஏதுவாகும் என்றாலும் இதையெல்லாம் தாண்டி உனக்கு கிடைக்கக்கூடிய இந்த வெற்றியை நீ என்னவென்று உணர்ந்து விட்டால் அது போதும். இனி எதையுமே என் பிள்ளை நினைத்து கலங்காதே. உன்னை தேடி வருவது அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்குரிய உண்மைகளையும்
உனக்குரிய நம்பிக்கைகளையும் நிறைவாக எடுத்துச் சொல்லும் பொழுது எல்லாவற்றையும் என் குழந்தை நீ சரியாக தெரிந்து புரிந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. வராகி சொன்னபடி உன் வாழ்க்கையை நான் மாற்றி கொடுப்பேன். இந்த வராகி சொன்னபடி உன் வாழ்க்கையின் அத்தனை விஷயங்களையும் உனக்கு உணர்த்தி கொடுப்பேன். உன்னை தொடர்கின்ற இந்த நேரங்களை எல்லாம் என் பிள்ளை நீ சரியாக உணர்ந்து கொள்ளும் பொழுது உனக்கான எல்லாமும் உன்னை வந்து தொடர்வதையும் நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. அம்மாவினுடைய அன்பினால் உனக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக பேரானந்தத்தை கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள். உனக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை நன்மைகளையும் நிச்சயமாகவும் நிறைவாகவும் எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள். சட்டென்று இந்த வாழ்க்கையில் அத்தனையும் மாறிவிட வேண்டும். சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கை மிக பெரிய மாற்றத்தை காண வேண்டும். எதையுமே நினைத்தும் யோசித்தும் நாம் வருந்தி கொண்டிருப்பதை விட உனக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களை நீ கவனமாக என்னவென்று உணர்ந்து கொண்டால் அது போதுமல்லவா? நான் இருப்பது போல இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அவை அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு சரியான புரிதலை நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எந்த நேரம் நமக்கு என்ன நடக்கும், எந்த நேரம் இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கும் என்பதனை எல்லாம் நினைத்து கலங்காது. இனி எந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும் அதிலிருந்து நீ உனக்குரிய சந்தோஷத்தை நிறைவாக பெற்று கொண்டிட வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. உனக்குரிய நம்பிக்கையை நீ உறுதியாக உணர்ந்திட வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. இந்த தாயின் அன்பு மரவணைப்பும் எப்பொழுதும் உன்னை தொடரட்டும். இந்த தாயின் அன்பு எப்பொழுதும் உனக்கே உனக்கானதாக இருக்கட்டும். என் பிள்ளையே, நாளைய விடியலில் உனக்கான உதவியோடு உன்னை தேடி ஒரு ஆண் வருகிறார் என்றால் அந்த ஆண் யார் தெரியுமா? என் குழந்தையே, அவர்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கான செல்வ வளத்தை அள்ளி கொடுக்கக்கூடியவர். அந்த பெருமாள் விஷ்ணு பகவான் நாளைய தினம் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை நடத்த வருகின்றார். மனதார அவரை நினைக்கின்ற பிள்ளைகளுக்கு, வாழ்க்கையில் கடும் முயற்சியும் கடும் உழைப்போடும் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு சரியானபடி இந்த வாழ்க்கையில் செல்வம் கிடைக்காமலும் அவர்கள் விரும்பியபடியான நம்பிக்கை கிடைக்காமலும் தத்தளிக்கின்ற பிள்ளைகளுக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கை அவர்கள் விரும்பியதை எல்லாம் நடத்தி கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். அவர்கள் நினைத்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் சரியாக அவர்களுக்கான புரிதலை கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த நேரம், இந்த தருணம் இனி உனக்கு வேண்டியபடி அத்தனை உண்மைகளையும் எடுத்துச் சொல்ல வேண்டும். அத்தனை நம்பிக்கைகளையும் நிறைவாக உனக்கு கொடுக்க வேண்டும். இந்த வராகி நான் இருக்கும் பொழுது என் பிள்ளை எதற்குமே இனி ஒருபோதும் நீ கலங்கி விடாதே. நான் இருந்து உனக்கு நடத்தும் பொழுது எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையை நீ தொலைத்து விடாதே. உன்னை சுற்றி நடப்பது அத்தனையும் நிச்சயமான நம்பிக்கையை உனக்கு கொடுத்து உன்னை வாழ வைக்கும். உனக்கான மகிழ்ச்சியை நிறைவாக கொடுத்து உன்னை பேரதிசயப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எல்லா நிலையிலும் அம்மாவினுடைய அன்பு உனக்கு கிடைப்பது போல நீ எந்த தெய்வத்தை மனதார நினைத்தாலும் அவர்களுக்கு உகந்த நாளில் அவர்களிடமிருந்து உனக்கான நல்ல நேரம் நிச்சயமாக ஆரம்பித்து உனக்கான நல்ல மாற்றங்களும் கிடைக்கும் என்பதனை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்ளத்தான் வேண்டும். கலங்காமலில் எதிர்வருகின்ற நேரங்கள் ஒவ்வொன்றுமே இந்த சூழ்நிலைகளை உனக்கு நடத்தி தரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இந்த நிலையிலிருந்து உனக்கான வெற்றியையும் உனக்கான மகிழ்ச்சியையும் நிச்சயமாக பெற்றுத்தரும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். மனமுருகி என் பிள்ளை, நீ வேண்டி நிற்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள். உனக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும். இந்த வாழ்க்கையின் பேரதிசயங்கள் நடக்கும். எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கை உனக்குரிய மகிழ்ச்சியை உறுதியாக கொடுக்கும். நீ நினைத்து கூட பார்த்திட முடியாத அளவிற்கு இந்த வாழ்க்கையில் உனக்குரிய பேரதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். உனக்கு வர முடியாத இடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பல நன்மைகள் நிச்சயமாக இனி உன்னை தொடரும் நேரம். செல்வ வளம் உன் வாழ்க்கையில் பெருகும். எல்லாமும் நீ நினைத்தது போல உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். வராகி சொன்ன வாக்கு மீற மாட்டேன்.
இந்த வாழ்க்கையில் எல்லாமுமே உனக்கு சரியானதாகவே கிடைக்கக்கூடிய கால நேரம் கைகூடி வந்துவிட்டது என்பதனை நீ உணர்ந்தால் போதும். என் அன்பு தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.